டுடே எஜுகேஷன் தமிழ் எல்லாரும் நம்மளில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. தென்காசி தேர்வு மையத்தில் முறைகேடு, மறுதேர்வு நடக்குமா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் எல்லாத்துக்குமே இருக்கும். சரிங்களா, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தென்காசி தேர்வு மையத்தில் முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிறது. பட் ஆனால் ஒரு சில அகாடமி, சரிங்களா, அதாவது நான் எல்லா அகாடமியும் சொல்லலாம், ஒரு சில அகாடமி சொல்கிறேன், ஒரு சில யூடியூப் சேனலும் சொல்கிறேன், இதை பற்றி பேசுகிறதுக்கு முன் வரவே இல்லை. ஆனால் இவங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடி டெஸ்ட் பேச்சை 1000 ரூபாய்க்கும் 1500 ரூபாய்க்கும் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இதை பற்றி பேசுகிறதுக்கு ஏன் முன் வரல அப்படிங்கிறது தெரில. சரிங்களா, மாணவர்களுக்காக சப்போர்ட்டில் இருக்கிறவங்கள அவங்க தான், பட் ஆனால் அவங்க பேசலை. சரிங்களா, ஓகே. இப்போ நம்ம அந்த தேர்வு மையத்தில் முறைகேடு நடந்தது எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா, அதாவது உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா காவலர் தேர்வில் மொபைலை கொண்டு போய் எக்ஸாம் எழுதுறது ரொம்ப ரொம்ப ஈஸியே கிடையாது. சரிங்களா, எதுக்காக அப்படி சொல்கிறோம் அப்படின்னா டிஎன்பிசி எக்ஸாம் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன். டிஎன்பிசி எக்ஸாமில் எல்லாருமே கால் கவனிக்கிறதும் ஒரு ஸ்டாஃப் தான் இருப்பாங்க, செக் பண்ணுறவங்களும் ஒரு ஸ்டாஃப் தான். அவ்வளோ அளவு செக் பண்ண மாட்டாங்க, ஹால் டிக்கெட்டை மட்டும் செக் பண்ணிவிட்டு அப்படியே உள்ள அலோவ் பண்ணிடுவாங்க, அப்படியே எக்ஸாம் எழுதிடுவாங்க. இதான் டிஎன்பிசி. சரிங்களா, பட் ஆனால் நம்மளோட டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி அப்படிங்கிறது, அதாவது போலீஸ் எக்ஸாமில் அப்படி கிடையவே கிடையாது. போலீஸ் எக்ஸாமில் ஹால் கவனிக்கிறவங்களுமே ஒரு போலீஸ் தான். சரிங்களா, ஹால் சூப்பர்வைசரும் ஒரு போலீஸ் தான், செக் பண்ணுறவங்களும் போலீஸ் தான். அதே மாதிரி செக் பண்ணுறவங்க ஒருத்தர் செக் பண்ண மாட்டாங்க, மேக்ஸிமம் ஒரு 3 பேர் செக் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சில இதில் ஒருத்தர் செக் பண்ணியிருக்கலாம், ஆனால் மேக்ஸிமம் ஒருத்தர் செக் பண்ணி முடிச்சாலும் இன்னொருத்தர், அதுக்கப்புறம் இன்னொருத்தர், இந்த மாதிரி 3 பேர் செக் பண்ணி தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. சரிங்களா, பட் இந்த நேரத்தில் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஒருத்தர் செக் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக மொபைல் இருக்கதை ஒருத்தர் மிஸ் பண்ணியிருக்கலாம், செக் பண்ணாமல் விட்டுருக்கலாங்களாம். பட் 2வது ஒருத்தர் செக் பண்ணி அதில் கண்டுபிடிக்கலையா, இல்லை 3வது ஒருத்தர் செக் பண்ணி கண்டுபிடிக்கலையா? சரிங்களா, இது எல்லாத்தையும் தாண்டி உள்ளே போயிருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்த இடத்துல எதுவும் அரசியல் ரீதியாக இருந்ததா அப்படிங்கிறது நமக்கு புரியலை. சரிங்களா, ஆனால் இந்த நேரத்தில் நம்ம யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா, இதை கண்டுபிடிச்ச அதிகாரிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். சரிங்களா, எக்ஸாமுக்காக சின்சியராக படித்த எல்லாத்தையுமே குளறுபடி ஆக்கி விட்டுட்டாங்க இவங்களால. சரிங்களா, பட் இப்போ மொபைல் கொண்டு போனாங்களே, இந்த மொபைல் கொண்டு போனவங்க மொபைலை வச்சு, அதாவது கூகுளில் சர்ச் பண்ணி ஆன்சர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த 3 பேர் மட்டும் நம்ம ஆக்ஷன் எடுக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. சரிங்களா, பட் ஆனால் அவங்க அப்படி பண்ணலையே. அவங்க கூகுளில் சர்ச் பண்ணி அவங்களுக்கான ஆன்சர் மட்டும் பண்ணலையே, அவங்க வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அது எங்கெல்லாம் அப்படின்னா இப்போ வரைக்கும் இந்த டேட்டு வரைக்கும் எங்கெல்லாம் நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேயும் சரி, சேலம் டிஸ்ட்ரிக்ட்லேயும் சரி, இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்டுமே ஷேர் ஆகிருக்கு. சரிங்களா, இந்த கொஸ்டின் பேப்பரு இவங்ககிட்ட இருந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, யாருக்கு எப்படியோன்னு தெரில, அதாவது மொபைல் கொண்டு போய் எக்ஸாம் எழுதிட்டாங்க அப்படின்னு நார்மலாக சொல்கிற அளவுக்குலாம் இவங்க 3 பேர் பண்ணல. சரிங்களா, ஸோ எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஷேர் ஆகிருக்கு. சரிங்களா, ஸோ அப்படி ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லாருமே ஒரு பிளான் பண்ணி பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் நமக்குள்ளே இருக்குது. சரிங்களா, இதில் யார் பாதிப்படைதாங்க அப்படின்னா, உண்மையாக சொன்னோம் அப்படின்னா சின்சியராக இதுக்குன்னே உட்காந்து படிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவாங்க. சரிங்களா, ஸோ ஒரு சிலர் சொல்லலாம், இப்போ நான் எக்ஸாம்னு கொஞ்சம் நல்ல மார்க் எடுத்துட்டேன், ஸோ மறுதேர்வுலாம் வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்களேன், இந்த டைம் தான் லாஸ்ட் டைம்னு ஒரு சிலர் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ இதையும் கொஸ்டினையுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படித்தது அப்படியே போய் மனப்பாடம் பண்ணுற மாதிரி கொஸ்டின்லாம் இல்லை. சரிங்களா, அதாவது புரிஞ்சு படித்தவங்க தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, புரிஞ்சு படித்தவங்க, அதாவது கரெக்டாக இதுதான் அப்படின்னு புரிஞ்சு படிச்சிருப்போம்ல, ஸோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் கொஸ்டின் இருந்தது. அப்போ இந்த அளவில் படித்து இதுக்குன்னே உட்காந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அதுக்குன்னே உட்காந்து படிச்சுட்டு லாஸ்ட் இயர் தான், இந்த வருஷம் தான் லாஸ்ட் வருஷம் அப்படின்னு உட்காந்து படித்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ இந்த டயத்தில் இப்படிலாம் படிச்சுட்டு இருக்க டயத்தில் இவங்க முறைகேடு பண்ணுறதுனால என்ன, ஏன்னா வேகன்சியே நம்மளுக்கு மொத்தமே 3644 வேகன்சி தான். சரிங்களா, இவங்க ஷேர் பண்ணதே எத்தனை பேருக்கு போச்சு அப்படிங்கிறது தெரில. ஸோ இத்தனை பேருக்கு அதுலேயே அவங்க வேகன்சியை ஃபில் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அதில் எதுக்கு நம்ம இவ்வளோ தூரம் எக்ஸாமுக்கு படித்து எழுதணும்? இன்னொன்று என்ன அப்படின்னா, இதெல்லாம் நம்மளோட முதல்வர் கண்ணுக்கு தெரியுமா அப்படிங்கிறது எனக்கு புரியலை. சரிங்களா, எதுக்காக அப்படின்னா, அதாவது இல்லை டிஎம்கே ஆட்சியில் இப்படி தான் நடக்கும், இதெல்லாம் சகஜம்தான் அப்படின்னு இருக்காங்களா அப்படிங்கிறது புரியலை. சரிங்களா, ஏன் அதுக்குன்னா, அதாவது முதல்வர் ஆட்சிக்கு வர்ற டயத்துலேயே ஒரு பிசி வேகன்சி அப்படிங்கிறது 50,000 வேகன்சி கிட்ட ஃபில் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. சரிங்களா, பட் ஆனால் வருஷத்துக்கு ஒரு 3000 வேகன்சி, சரிங்களா, மேக்ஸிமம் 3000 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு வருஷம் வரவே இல்லை. சரிங்களா, வேகன்சியை விடலை. சரிங்களா, ஒரு 4x3 போட்டாலுமே 12. சரிங்களா, ஓகே, ஒரு 15,000 வேகன்சி ஃபில் பண்ணிடுறாங்கன்னு வைங்க, 15,000 தான். சரிங்களா, அதாவது இதே இடத்துல நம்ம இதுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, அதாவது ஏடிஎம்கே ஆட்சியில் 1 இயருக்கு 11,000 வேகன்சி, 11,000 சம்திங் வேகன்சி வரும். பட் ஆனால் இவங்க 5 வருஷத்துக்கு சேர்த்து இந்த 15,000 தான், 15,000 12,000 தான். சரிங்களா, நாங்கள் அக்யூரேட்டாக சொல்லலாம் 12 to 15 தான் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இவங்க வாக்குறுதி கொடுத்தது 50,000 கிட்ட. சரிங்களா, இந்த 2025 வேகன்சி எடுத்துக்கிட்டாலே 3644 வேகன்சி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அப்ளை பண்ணவங்க லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா 2.25 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. சரிங்களா,
ஸோ இதை பார்த்தாலே நமக்கே தெரியும், ஏனை பசிக்கு சோலைப்பறி அந்த மாதிரி தான். சரிங்களா? வேகன்சியுமே ரொம்ப ரொம்ப லோவான வேகன்சி. இதில் முறைகேடுமே நடக்குது. சரிங்களா? ஸோ இந்த முறைகேடு நடந்துச்சு அப்படின்னா 3244 வேகன்சியில் எத்தனை பேருக்கு அவங்க ஷேர் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அவங்க மட்டும்தான் உள்ளே போயிடுவாங்க. சரிங்களா? இது எனக்கு என்ன அப்படின்னா, இந்த வருஷம் மட்டும்தான் இப்படி நடந்துச்சா, இல்லை லாஸ்ட் இயரும் இந்த மாதிரிலாம் நடந்துச்சா, இல்லை மற்ற தேர்வு மையத்துலையும் இப்படிலாம் அளவு இருக்குதா அப்படிங்கிறது எனக்கே புரியலை. சரிங்களா? ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு கொஸ்டின் மார்க்காக தானே ஆகும். சரிங்களா? இந்த இவ்வளோ லோவான வேகன்சி விட்டு இந்த முறைகேடு நடத்துறதுக்கு நீங்கள் பேசாமல், அதாவது ஒரு காசு கொடுத்து தான் இந்த மாதிரி ஆகியிருக்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு இந்த மாதிரி ஒரு 2 லட்சம் இருந்தால் தான், 2 லட்சம் இல்லை 5 லட்சம் இருந்தால் தான் போலீஸ் வேலை, இந்த மாதிரி காசு கொடுத்தா தான் வேலை அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இருந்துச்சு. அந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்துடலாம் இதுக்கு. சரிங்களா? சொல்கிறேன் அப்படின்னா, 4 வருஷம் 5 வருஷம் கடந்து உட்காந்து படித்து இந்த மாதிரி முறைகேடு நடக்குது. சரிங்களா? அதுக்கு 4 வருஷம் 5 வருஷம் ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு அந்த காசை அவங்கள்ட்ட கொடுத்துட்டாலும் அவங்க வேலையை வாங்கிட்டு போயிருப்பாங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு கேவலமான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? உண்மையாக சீரியஸாக சொல்லணும்னா அதான் நடக்குது. சரிங்களா? எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக முதல்வர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் உடனே, அதாவது இதை கண்டுபிடிக்கிறது ஒரு சைடு இருக்கட்டும், கேட்டால் கண்டிப்பாக மறுதேர்வு வைக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எதுக்காக அப்படின்னா, இவங்க பண்ணது இவங்க மட்டும் தப்பு பண்ணல. ஸோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணதுனால எத்தனை பேர் இதனால் எழுதுனாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஸோ லோவான வேகன்சி தான். அந்த லோவான வேகன்சியில் எல்லாமே அவங்களே ஒரு பாதி பேர் ஃபில் ஆகிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் வேஸ்ட் ஆகிரும். சரிங்களா? ஸோ நான் என்ன சொல்கிறோம்னா, இந்த சைடு நீங்கள் தேடிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதாவது சார் நான் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, இது ஒரு சைடு இருக்கட்டும். பட் ஆனால் முதல்வர் கண்ணுக்கு தெரியுதில்ல. ஸோ இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறனால கண்டிப்பாக மறுதேர்வு வைக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு என்ன கேட்டோம் அப்படின்னா. சரிங்களா? ஆனால் இதுக்கு எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்னா, அதாவது இதுக்கு முன்னாடி ஸ்கூல் படிக்கும்போது ஒரு டீச்சர் சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது ஒருத்தன் மேலே கோவம் வருது அப்படின்னா அவனை உடனே அடிக்கவே அடிக்காதா. ஸோ அந்த டயத்தில் நீ கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கோவம் வர்ற டயத்தில் 1 to 100 வரை எண்ணி. சரிங்களா? ஸோ எண்ணிட்டு அந்த மாதிரி டயத்தில் எண்ணி முடிச்சதுக்கப்புறம் 100 எண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்புறமும் உனக்கு அந்த கோவம் இருந்ததுன்னா நீ வந்து சண்டை போட்டுக்கும் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம் அதில் என்ன சைக்காலஜி யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு கோவம் வர டயத்தில் 1 to 100 வரை என்ற டயத்துலேயே நம்ம மைண்டு வந்து அதுக்கப்புறம் அடுத்த சுச்சுவேஷனுக்கு மாறிடும். ஸோ வேணாம், சண்டை வேணாம் அப்படின்ட்டு நம்ம அப்படியே ஒதுங்கிடுவோம். இதுதான் நம்மளோட சைக்காலஜிகள். இதை தான் அரசியல் ஃபாலோ பண்ணுதா அப்படிங்கிறது எனக்கு புரியலை. எதுக்காக அப்படின்னு சொன்னால், நீங்களே யோசித்து பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அரசு வந்து இதே தான் ஃபாலோ பண்ணியிருக்கும். சரிங்களா? அதாவது கொஞ்ச நாள் பொறுத்து போய்கிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் அப்படியே லீவ் ஆயிரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இஷ்யூ தான் இருக்கும். இல்லை இப்போவும் அதை தான் கொண்டு வராங்களா அப்படிங்கிறது எனக்கு புரியலை. இதில் வருத்தத்துக்குள்ள விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நான் சொன்ன பாயிண்ட் எல்லாமே அகாடமிக்கெலாம் நல்லாவே புரியும். சரிங்களா? பட் எதுக்காக அவங்களாம் அதாவது டெஸ்ட் பேட்சோடலாம் கூவி விற்கிறாங்க. சரிங்களா? ஸோ அந்த டெஸ்ட் பேட்சுக்கு நம்ம அதை தப்பாக நான் சொல்லலை. பட் ஆனால் டெஸ்ட் பேட்சுக்கெலாம் அவ்வளோ பண்ணுறாங்க. பட் இந்த மாதிரி ஒரு மாணவருக்கு ஒரு இஷ்யூ வரும்போது எதுக்காக அவங்க வந்து உதவலை அப்படிங்கிறது எனக்கு புரியலை. சரிங்களா? உங்களோட ஒப்பீனியனையுமே எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மறுதேர்வு வைக்கிறது பெஸ்ட்டாக இல்லையா அப்படிங்கிறது உங்களோட ஒப்பீனியனுமே கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.